வணக்கம் வெபுட் வியூவர்ஸ், நீங்கள் பார்க்க வெபுட் ஷேர். நான் ஹோஸ்ட் பார்த்தி. நம்ம டொனேரி நம்ம டொனேரி கேரக்டர் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி நம்ம நருட்டோட லாஸ்ட் மூவி பார்த்தா அந்த கேரக்டர் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருமே பார்த்துருப்போம். மோஸ்ட்லி நம்ம நருட்டோட லாஸ்ட் மூவி பார்த்துருப்போம். பிகாஸ் அதுதான் நம்ம நருட்டோட ஒரு ஒரிஜினல் எண்டிங். அண்ட் அப்படி பார்க்கும்போது நம்ம நருட்டோட லாஸ்ட் மூவியில் நம்ம டொனேரிங்கிற ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இவர் எப்படி நம்ம ஹனாபி அந்த கிட்னாப் பண்ணிவிட்டு அவரோட ஐஸை யூஸ் பண்ணி டென்சிகான் அவேக்கன் பண்ணுறாரு. அண்ட் டென்சிகானோட ஒரு ரியல் பவருமே நம்ம பார்த்துருப்போம். அது ஒரு கலெக்ஷன் ஆஃப் பியாக்கான் தான். நம்ம ரெனிகான் மாதிரி கிடையாது. ஈச்சா மேனிஃபெஸ்ட் ஆன நீங்கள் நம்ம இந்த ஒரு விஷயம் இருந்தால் நீங்கள் நம்ம பியாக்கான் நீங்கள் யூஸ் பண்ண மட்டும்தான் டென்சிகானாக மாற முடியும். ஒரு கலெக்ஷன் ஆஃப் பியாக்கான் அண்ட் பியூரஸ்ட் ஃபார்ம் கூட இருக்கணும். அண்ட் நம்ம ஹனாபியோட ஐஸ் தி மோஸ்ட் பியூரஸ்ட். இந்த ஒரு விஷயம் இருக்குது. டொனேரி இப்போ நம்ம பொருட்களை திருப்பி வருவாரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டொனேரி நம்ம போர்க்கில் திருப்பி வரதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம டொனேரிங்கிற கேரக்டர் நம்ம கடைசியில் நம்ம நருட்டோக்கும் நம்ம ஹினாட்டாக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம டொனேரி நம்ம ஹமோட அந்த ஒரு கிளானோட ஒரு எப்படி சொல்ல ஒரு சின்ன ஒரு சண்டை தான். ஐ மீன் நம்ம பிரதர்ஸ் அண்ட் கசின்ஸ்குள்ள ஒரு சண்டை மாதிரி தான் சொல்லுவேன். நீங்கள் கசின்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். நம்ம ஈவன் நீங்கள் நம்ம நருட்டோ நம்ம ஹினாட்டாவை பார்த்தீங்கனாலே அவங்களே ஒரு டிஸ்டன்ட் கசின்ஸ் தான். ரொம்ப 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 டிஸ்டன்ட் கசின்ஸ் தான். பட் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம டொனேரியுமே நம்ம நருட்டோக்கு ஒரு கசின் மாதிரி தான். ஒரு சின்ன ஒரு கசின்குள்ளே ஒரு ஃபைட் மாதிரி தான் நம்ம அந்த படம் இருந்திருக்கோம். அண்ட் அப்போ நம்ம டொனேரி எல்லாத்தையும் புரிஞ்சிருப்பார். தான் பண்ண தப்புகளையும் புரிஞ்சிருப்பார். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம டொனேரி நம்ம பொருட்டோவில் என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டொனேரியோட கேரக்டர் பொருட்டோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் நம்ம பொருட்டோக்கு நம்ம ஹீமா வரைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பொருட்டோக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருப்பார்னு பார்ப்போம். பொருட்டோக்கு நம்ம ஜோகன் இருக்குது. அண்ட் இது வரைக்குமே நம்ம டென்சிகான் லெவலுக்கு பவர்ஃபுல்லாக அந்த டென்சிகானை பற்றி தெரிஞ்ச ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்க, நம்ம டொனேரி. நம்ம டொனேரிக்கு தான் நம்ம டென்சிகான் பற்றி பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. அண்ட் நம்ம எப்படி ஒரு பியாக்கான டென்சிகானை மாற்றணும் அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. இந்த ஒரு விஷயத்தை அவர் வச்சு கண்டிப்பாக செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே நம்ம பொருட்டோக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பொருட்டோ ஜோகன் யூஸ் பண்ண போகிறாரு. எஸ், நம்ம பொருட்டோ ஜோகன் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி இந்த ஓட்ஸுக்கே தான் டிஃபீட் பண்ண போகிறான்னு வச்சுப்போமே. அப்படி இருக்கும்போது நம்ம பொருட்டோக்கு நம்ம அவேக்கன் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு நம்ம எப்படி இது யூஸ் ஆகும் கூட தெரியாது. சிம்பிளாக சொல்லலாம். இப்போ நம்ம பொருட்டோக்கு மேபி கொஞ்சம் கொஞ்சம் ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து யூஸ் பண்ணியிருப்பார். பட் அவருக்கு ஃபுல்லாக நம்ம ஜோகன் பவர்ஸ் அன்லாக் ஆகலை. நம்ம டென்சிகான் அடுத்தது தான் நம்ம ஜோகன். நீங்கள் அந்த ஒரு எப்படி நம்ம நம்ம ஷரிங்கான் எப்படி நம்ம 3 டோமை பேட்டர்ன், அதுக்கப்புறம் நம்ம ரெனிகான், அதுக்கப்புறம் நம்ம மாங்கியோ ஷரிங்கான், அதுக்கப்புறம் நம்ம இஎம்எஸ், அதுக்கப்புறம் நம்ம ரெனிகான். இந்த மாதிரியோ நம்ம பியாக்கான், அப்புறம் நம்ம காகியோட பியாக்கான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம டென்சிகான், பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பியாக்கான் நம்ம காகியோடது. நம்ம டென்சிகான், அதுக்கப்புறம் தான் நம்ம ஜோகன். நம்ம ஜோகன் தி மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கிறனால அட்லீஸ்ட் நம்ம டென்சிகான் லெவலுக்கு ஒருத்தர் நாலேஜ் இருக்கும்போது நம்ம ஜோகனோட பவர்ஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது இல்லை எப்படியாவது சொல்லிக் கொடுக்குறதுக்காக நம்ம டொனேரி நம்ம பொருட்டோக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பார் நான் நினைக்கிறேன். எஸ், கண்டிப்பாக நம்ம பொருட்டோக்கு நம்ம டொனேரியோட ஒரு யூஸ் தேவைப்படுற ஒரு யூஸ் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம டொனேரி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வில்லன்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா பக்காவான ஒரு வில்லனாக மாறினார். அப்படி இருக்கும்போது நம்ம டொனேரி ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டராக தான் இருப்பார். ஐ மீன் நம்ம கடைசி படத்தில் அவர் திருந்திருப்பார். பட் திருந்திருந்தாலுமே அவர் திருப்பி கொண்டு வரது நல்ல ஒரு மூவாக இருக்கும். ஏன்னா அவரோட ஒரு பொட்டன்ஷியலை நம்ம கிஷிமோட்டோ யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஓட்ஸுக்கு அகேன்ஸ்டாக. ஓகே ப்ரோ, இதெல்லாம் பார்ப்போம். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன விஷயம் இருக்குதுன்னு நீங்கள் சிம்பிளாகவே நினச்சி பார்க்கலாம். ஓகே, நம்ம டொனேரி வராரு. இப்போ நம்ம ஹினாட்டா இல்லை, அண்ட் நம்ம நருட்டோவே இல்லை. அவருக்கு யாரை தெரியும்னு கேட்டிங்கன்னா நம்ம சாஸ்கே கூட இல்லை. அண்ட் ஷிகமாரு மட்டும்தான் இப்போதைக்கு இருக்காரு. ஐ மீன் அந்த ஒரு பிளான்ட்டுக்கு போய் அவங்க பார்த்ததுன்னு நம்ம ஷிகமாரு போயிருப்பார். இந்த மாதிரி சில பேர் தான் அவருக்கு தெரியும். நம்ம நருட்டோ ஹினாட்டா இல்லைன்னு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கலாம். அண்ட் இப்போதைக்கு அவரால் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யூஸ் இருக்குது. அண்ட் ஈவன் நம்ம இந்த கேரக்டர் நம்ம டென்சிகான கூட அவேக்கன் பண்ண முடியும். யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீமாவாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹீமாவாரிக்கு அந்த 2 சென்ஸே வேணும். காகியா நம்ம காகியோட பியாக்கான சொல்லிக் கொடுக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம காகியா இல்லைனா கூட அப்படி நம்ம கிஷிமோட நம்ம காகியாவை கொண்டு வர மாட்டோம் அப்படி சொன்னாங்கன்னா நம்ம டொனேரி அவங்களுக்கு நம்ம டென்சிகான சொல்லித்தரலாம். எதுக்காக அப்புறம் டென்சிகான்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓட்ஸுஸ்கே ஃபைட் பண்ணால் அட்லீஸ்ட் உங்களுக்கு செம்மையான பவர்ஸ் தேவை. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓட்ஸுஸ்கி கூட ஃபைட் பண்ணுற அளவுக்கு யாரால் போக முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்ம மினட்டோ மாதிரி ஸ்பீட் இல்லை டெலிபோர்டேஷன் பவர் அதிகமாக இருக்கணும். இல்லை நம்ம அஷ்ராமா மாதிரி ஒரு காட் ஆஃப் ஷினோபியாக இருக்கணும். இல்லை அட்லீஸ்ட் நம்ம மதரா உச்சிகா இல்லை நம்ம ஓபிட்டோ இந்த மாதிரி செம்மையான ஒரு விஷுவல் பவர்ஸோ இல்லை செம்மையான ஒரு சக்கர ஸ்ட்ரென்த்தோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நம்ம ஓட்ஸுக்கி கூட ஃபைட் பண்ண முடியும்.
அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பியாகானோ ஒரு காகியோட பியாகான் இருந்தாலுமே டென்ட்ரிகானுங்கிறது பேர் ஒரு டிஃப்ரெண்ட் பவர். நீங்கள் டொனேரி பேர் வந்து எந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருந்துப்பா நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் நருட்டோ வந்து நம்ம சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் யூஸ் பண்ணார். நம்ம குராமா இருந்தே நம்ம டொனேரி பேர் அவர் போட்டு பொழந்து எடுத்ததுக்கான காரணம் நம்ம ஹினாட்டா அந்த லவ் அதுதான் சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஓகே, இதெல்லாம் அந்த பையன் நடந்துட்டு வச்சுப்போமே. அப்படி பார்க்கும்போது நம்ம டொனேரி அந்த பையன் வந்து இப்போ வந்து நம்ம ஹீமாவாரிக்கு அந்த பையன் வந்து சொல்லிக் கொடுத்தா நம்ம டென்ட்ரிகானை அவங்களால அவைக்கன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஹீமாவாரி வச்சிருக்கிறது காகியோட பியாகான். ஸோ இந்த பியாகான் வந்து தி மோஸ்ட் பியூரஸ்ட். லைக் நம்ம ஹினாட்டா ஹனாபி இந்த 2 பேரோட விட வந்து பேர் ரொம்ப பியூரஸ்டான ஒரு ஃபார்ம் ஆஃப் பியாகான். இந்த பியாகான் இருக்கிறதுனால அந்த பேர் குறிப்பிட்ட ரேஞ்ச் மட்டும் அந்த பேர் ஸ்கேன் பண்ண முடியாமல் பல ரேஞ்சில் அந்த பேர் ஸ்கேன் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேர் நம்ம ஹீமாரி வந்து பேர் ஒரு ப்ராடஜி மாதிரி. ஐ மீன் பேர் வந்து செமையான ஒரு யங் கேரக்டர், ரொம்ப ஓவர் பவர்ஃபுல் கேரக்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம ஹியாஷி கூட அந்த பேர் வந்து ஒரு எக்ஸைட் ஆகிருப்பார், ஒரு சர்ப்ரைஸ் ஆகிருப்பார். என்னென்னு கேட்டிங்கன்னா அனாபியாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஹினாட்டாவாக இருக்கட்டும், இல்லை ஈவன் நம்ம ஹியாஷியாக இருக்கட்டும். ஸோ அவங்க எல்லாருமே அந்த பேர் நம்ம பியாகான பேர் அவைக்கன் பண்ணது ஒரு டீனேஜ் வயசுலேயோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேர் அவைக்கன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஃபுல் பவர்ஸ் அந்த பேர் அவைக்கன் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக இருக்கும். ஆனால் அந்த பேர் ஒரு ப்ராக்டிஸ் இல்லாமல் பண்ணிருக்க முடியாது. அதனால அந்த பேர் ஹியாஷி அந்த பேர் நம்ம அனாபி நம்ம ஹினாட்டாவே அந்த பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கிற பேரில் அந்த பேர் கொடுமைப்படுத்துவார். பட் ஸ்டில் ஃபாதர்ஸ் ஃபாதர். அப்படி பார்க்கும்போது இப்போ அவர் ஒரு நல்லவனாக இருக்கான்னு வச்சுப்போமே. அப்படி பார்க்கும்போது அந்த பையன் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும் அந்த பையன் அதை பண்ண முடியும். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பட் நம்ம ஹீமாவாரி அந்த பையன் வந்து ஒரு எமோஷன்ஸ் மூலியமாகவே அந்த பையன் அவைக்கன் பண்ணியிருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாரதா வச்சுக்கா எப்படி அந்த பையன் அவங்க நம்ம மாங்கியோஷரிங்கான அந்த பையன் நம்ம பொருட்டோ லூஸ் பண்ண போகிறோம், நம்ம பொருட்டோ இறக்க போகிறான்னு தெரிஞ்சு, ஐ மீன் நம்ம பொருட்டோ டெத் ஆக போகிறான்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறமே அந்த பையன் வந்து அவங்க அதை வந்து எப்படி நம்ம அவைக்கன் பண்ணியிருப்பாங்களோ அவங்களுக்கு அந்த பையன் டெத் தேவையில்ல. அண்ட் அந்த ஒரு டெத்தை நேராக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமான ஒரு கண்டிஷன் தேவையில்ல. ஜஸ்ட் அந்த ஒரு ஃபீலிங்ஸ்லேயே அந்த பேர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மாங்கியோஷனுக்கான பேர் அவைக்கனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஹீமா வரைக்குமே நம்ம பொருட்டோ வந்து அவங்க டாயை வந்து இது பண்ணதுக்கப்புறம் நம்ம கரெக்டான ஒரு சக்கரா பார்த்துருப்பீங்க. அண்ட் சின்ன வயசுலேயே ரொம்ப சின்ன வயசு தான், கம்மி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐ திங்க் அவங்க ஒரு 4 or 5 தான் இருக்கும். ஸோ அப்போயே அந்த பேர் நம்ம பியாகான பேர் அவைக்கன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம் தான். அண்ட் அப்படி இருக்கும்போது நம்ம ஹீமாரியன் பேர் அந்த எந்தளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பவர்ஃபுல் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அண்டு எனக்கு தெரிஞ்சு இந்த பேர் நம்ம டொனேரி வந்து நம்ம இந்த 2 பேருக்குமே அந்த பையன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம பொருட்டோக்குமே சரி, இல்லை நம்ம ஹீமாருக்குமே சரி. ஓகே ப்ரோ, இல்லை நம்ம டொனேரிக்கு அந்த பையன் நம்ம ஜோகன் பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், மேபி தெரிஞ்சிருக்கலாம். பிகாஸ் நம்ம ஹமோரா அந்த பையன் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு நம்ம இந்த ஒரு ஹோல் கான்செப்டாக நம்ம ஓட்ஸுஸ்கி பவர் வச்சு. ஆனால் அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் நம்ம டொனேரி வந்து பையன் நம்ம ஹோல் லாட் ஆஃப் இந்த விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். நம்ம எப்படி அந்த பையன் அவர் இந்த ஹோல் பவர்ஸ்மே அந்த பையன் யூஸ் பண்ணாருன்ட்டு. அண்ட் அப்படி பார்க்கும்போது நம்ம டென்ட்ரிகான் பற்றி அவங்களுக்கு அந்த பையன் அந்த அந்தளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்திருக்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப், ஒரு எக்ஸ்ட்ரா மைல் எடுத்து நம்ம ஜோகன் பற்றியுமே அவருக்கு அந்த பையன் தெரிஞ்சுக்க சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபுல்லாக தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்காது, பட் அட்லீஸ்ட் ஜோகன் பற்றி அவனுக்கு பையன் தெரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் அந்த அந்த ஒரு இந்த ஜோகனா என்னதான் தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ அதுதான் அந்த பேண்ட் இங்கே மெயினாக வேணும் நம்ம பொருட்டோக்கு. அதை எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை அந்த பேண்ட் அதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த பேண்ட் பவர்ஸ் அந்த பேண்ட் அவரால் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். ஓகே ப்ரோ, நம்ம பொருட்டோவை விட நம்ம ஹீமாவாரிக்கு அதிகமாக யூஸ் ஆவாருன்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஹீமாவாரிக்கு அந்த நம்ம அவங்க ஒரு ஃபுல்லான ஒரு ஓட்ஸுக்கியோட ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக பியாகான் பத்தாது. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பையன் வந்து அட்லீஸ்ட் ஒரு டென்ட்ரிகான் தேவைப்படும். ஆனால் அந்த டென்ட்ரிகானுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் நம்ம பொருட்டோக்கு விட நம்ம ஹீமாருக்கு தான் அந்த பையன் நம்ம டொனேரியன் பையன் அதிகமாக தேவைப்படுவார்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம டொனேரியன் பையன் வந்து தி மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர் அப்போ இருந்தார். அப்போ அண்ட் டென்ட்ரிகானோட பவரை நீங்களே பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் வந்து பையன் நம்ம ஹீமாரி கிடச்சிச்சுன்னா த 2 blue eyes லைக் பொருட்டோ அண்ட் ஆல்சோ நம்ம ஹீமாரி கண்டிப்பாக நம்ம ஓட்ஸுக்கியோட ஒரு ஆட்டத்துக்கு அந்த முடிவு கண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், மேபி அந்த பையன் ஹீமாரிக்கு அந்த பையன் நான் இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன், பட் நம்ம கிஷிமோட்டோ ஒன்றுமே பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ பட் இருந்தாலுமே நம்ம ஹீமாரி அந்த பையன் வந்து இப்போதைக்கு அந்த பையன் நம்ம டைம் ஸ்கிப்லேருந்து அவருக்கு அந்த பையன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஐ திங்க் நம்ம ஹீமாரியுமே அந்த பையன் ஒரு வாரியர் லெவலில் கொண்டு வராரு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த நம்ம டொனேரி நம்ம ஹீமாரிக்கு தான் பக்காவாக யூஸ் பண்ணுவார் நினைக்கிறேன். ஐ மீன் பக்காவாக யூஸ் பண்ணி அவங்க சொல்லிக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம டென்ட்ரிகான் பற்றி நம்ம ஹீமாரிக்கு வந்து கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஷீல் பி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல். ஈவன் நம்ம சாரதாவோட லெவல் கூட சொல்லலாம். ஏன்னா ஐ மீன் நம்ம சாரதா வந்து என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டிங்கில் தான் வந்து பெஸ்ட்டாக இருந்தாலுமே இந்த ஃபைட்டிங்கிறது வந்து நம்ம பியாகான் யூஸஸோ இல்லை நம்ம ஹியூகர்லேண்டுக்கு வந்து நேச்சராகவே வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம பெட்டர் ஆப்ஷன்ஸாக நம்ம இவங்க வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க ஃபைட் பண்ணும்போது நம்ம ஹீமாரிக்கு அந்த பேர் டென்ட்ரிகான் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லி மறக்காம கம்ப்ளீட் பண்ணுங்கள். நம்ம டொனேரி சப்போஸ் இப்போ ரிட்டர்ன் ஆகுறாருன்னா
அவர் நம்ம பொருட்டோக்கு வந்து சென்சேவால வந்து பொருட்டோக்கு வந்து மென்டர் பண்ணுமா, இல்ல நம்ம ஹீமாருக்கு வந்து மென்டர் பண்ணுமா? ஸோ நீங்க எனக்கு சொல்லி மறக்காம கமெண்ட்லேயே வந்து லீவ் பண்ணுங்க கைஸ். அந்த கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கும். பிடிச்ச கேட்க மறக்காம ஆல் போட்டுங்க. அண்ட் திஸ் வாஸ் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.